بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய அலங்காரம், அதனுடைய சுகங்கள் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா நல்லடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை மறக்கடிக்க செய்யக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த நவீனம் என்று சொல்லப்படக்கூடிய மாயைக்குள் மனித சமுதாயம் விழுந்துவிட்ட காரணத்தினால் இந்த உலகத்தை தாண்டிய ஒரு இன்பம் ஒன்று இருக்கிறது. நல்ல மக்களுக்காக அல்லாஹு தஆலா அந்த இன்பத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்கின்ற அந்த நினைவு மறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழுகிறோம். எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்தை முற்படுத்தி மறுமை சுகத்தை எதிர்பார்க்காமல் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறுமையில் அல்லாஹு தஆலா நல்ல மனிதர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை இந்த உலகத்தோடு நாங்கள் இணைத்து புரிந்து கொள்வது, அதை நினைவுபடுத்தி கொள்வது எங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு ஒரு காரணமாக அமையும் என்று நினைக்கிறேன். சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த சுகங்களாக இருந்தாலும் அந்த எல்லா சுகங்களும் நிரந்தரமானதாக இருப்பதில்லை. அவைகள் ஏற்றத்தாழ்வுகளோடு தான் பயணித்து கொண்டிருக்கும். சில காலகட்டங்களில் சந்தோஷமும், வேறு சில காலங்களில் கவலையும், இப்படி ஏற்ற இறக்கமும், கஷ்டங்களும், நஷ்டங்களும், சந்தோஷங்களும் எல்லாம் கலந்தது தான் இந்த உலக வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் மறுமையினுடைய சுவர்க்கத்து அந்த சுகத்தை பொறுத்தவரையில் அதற்கு ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. உலகத்தை பொறுத்தவரையில் இன் அசர்ரக யௌமன் அஹ்ஸனக ஐயாமன் என்று சொல்லுவார்கள். உன்னை இந்த உலகம் ஒரு நாள் சந்தோஷப்படுத்தினால் பல நாட்கள் அது உன்னை கவலைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் மறுமை வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒருவருக்கு சுவர்க்கம் என்பது கிடைத்துவிட்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்றென்றும் நிரந்தரமானதாகவே இருக்கும் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு. சுவர்க்கத்தில் ஆரோக்கியம் என்கின்ற ஒரு நிலைமை தான் இருக்குமே தவிர நோய் என்கின்ற இன்னொரு நிலைமை இருக்காது. வைன்னலக்கும் அன் தஹயவ் ஃபலா தமூத்து. அங்கு நீங்கள் வாழத்தான் போகிறீர்களே தவிர மரணிக்க மாட்டீர்கள். வைன்னலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா. அங்கு உங்களுக்கு இளமை என்கிற ஒரு நிலைமை தான் இருக்குமே தவிர முதுமை என்கிற ஒரு நிலைமை ஒரு பொழுதும் வராது. வைன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தப்தஇசு அபதா. சுகம், சந்தோஷம் என்பதை தவிர வேறு எதுவும் அங்கு இருக்காது. துக்கம், கஷ்டங்கள் எதுவுமே அங்கு எப்பொழுதுமே இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மறுமை சுகம் என்பது
அது நிரந்தரமானது, அதில் எந்த கஷ்டமும் இருக்காது என்பதை நாங்கள் சிந்திப்போமையாக இருந்தால் ஒரு காலமும் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பெரிதானதாக நினைத்து கொள்ள மாட்டோம். அப்படித்தான் நாங்கள் இந்த உலகத்தில் சில விஷயங்களை சேர்த்து கொண்டாலும், பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டாலும், இன்ன பிற விஷயங்களை நாங்கள் சேர்த்து கொண்டாலும், நாங்கள் சேர்த்த எதையுமே முழுமையாக அனுபவிக்க மாட்டோம். நாங்கள் அனுபவிப்பதற்கு முன்னாலேயே மரணம் என்கிற ஒன்று எங்களை வந்தடைந்து விடும். எவ்வளவுதான் நாம் சேர்த்தாலும், ஓடி ஓடி உழைத்தாலும், சேர்க்கக்கூடிய மனிதன் அனுபவிப்பதற்கு முன்னாலேயே மரணித்து போய்விடுவான். அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், எஜ்மாவுன மாலா யாக்குலூன், எதை மனிதர்கள் சாப்பிட்டு முடிக்க மாட்டார்களோ அதை அவர்கள் சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். வயபுனூன மாலா யஸ்குனூன், எதில் அவர்கள் நிரந்தரமாக வாழப்போவதில்லையோ அதை அவர்கள் கட்டுவதில், மாளிகைகளை கட்டுவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். வயத்தமன்னவுன மாலா யுத்ரிகூன், எதை அவர்கள் அடையப் போவதில்லையோ அதைத்தான் அவர்கள் ஆசை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் எதை சேகரித்தாலும் சகோதரர்களே, அதை அனுபவிப்பதற்கு முன்னாலேயே நாங்கள் மரணித்து போய்விடுவோம். ஒன்று நம்முடைய பொருளாதாரம் இருக்கும், நாம் இருக்க மாட்டோம். அல்லது நாம் இருப்போம், நாம் சேர்த்த பொருளாதாரம் எங்களோடு இருக்க மாட்டாது. இந்த உலகம் அப்படியான ஒரு விடையைத்தான் நமக்கு தருமே தவிர நிரந்தரமான ஒரு சுகத்தை எதிலும் காண முடியாது. நாம் எதிலெல்லாம் சுகம், சந்தோஷம் என்று எதிர்பார்க்கிறோமோ அந்த சந்தோஷத்தை நாங்கள் பூர்த்தி செய்யாமல் தான் இந்த உலகத்திலே நாங்கள் மரணிக்கப் போகிறோம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி நமக்கு சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை தகர்க்கக்கூடிய மரண சிந்தனையை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்றார்கள். ஏனென்றால் அதுதான் யதார்த்தம். மரணம் என்ற ஒன்று வந்துவிட்டால் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க விரும்புகிற எதெல்லாம் கற்பனையில் ஆசையாக வைத்து கொண்டிருக்கின்றோமோ அது எல்லாமே ஒரு நொடி பொழுதில் இல்லாமல் போய்விடும். அனுபவிக்காமல் தான் நாங்கள் மரணிக்கப் போகிறோம். அப்படித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அமைத்து வைத்திருக்கிறான். மதாவுன் கலீல், ரொம்ப குறுகிய ஒரு நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகமே தான் தவிர இந்த உலகம் வேறு எதுவும் கிடையாது என்பதை சகோதர சகோதரிகளை நாங்கள் மனதில் எப்பொழுதுமே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக சுகத்தை நாங்கள் எவ்வளவு பெரியதாக கற்பனை பண்ணினாலும் மறுமையில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய சுகத்திற்கு அது ஈடாக மாட்டாது. அதே போன்றுதான் மறுமையில் கிடைக்கக்கூடிய சிறிய அற்பமான, எங்களுடைய கற்பனையில் நாங்கள் நினைத்து வைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்பமான ஒரு விஷயம், அது இந்த உலகத்தை விட பன்மடங்கு சிறந்தது. இந்த உலகத்தில் நாங்கள் பெரிதாக நினைத்து கொண்டிருப்பது அல்லாஹு தஆலா நல்லடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்திற்கு முன்னால் ஒரு பொழுதும் நிற்காது. அதே போன்று அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சுகம், இந்த உலகத்தை நீங்கள் எவ்வளவுதான் பன்மடங்காக்கி கொடுத்தாலும் அதை விட சிறந்ததாக இருக்கும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னah ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபிஹா, ஒரு சாட்டை, இந்த உலகத்தில் நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு கைத்தடி இருக்கிறது, அதனுடைய இடம் சுவர்க்கத்தில் இந்த உலகம் எல்லாவற்றையும் விட சிறந்தது. சாதாரணமாக ஒரு தடியை நீங்கள் போட்டால் இந்த உலகத்தில் எவ்வளவு தூரம் அளவு இருக்குமோ அந்த அளவு சுவர்க்கத்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹாரிஸா இப்னு சுராகா, ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார், பத்ரு போரிலே முதலாக கொலை செய்யப்பட்டவர்கள் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் அந்த சஹாபி கொல்லப்பட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். கடுமையான இரக்கம் வைத்திருந்தார்கள் தன்னுடைய மகன் ஹாரிஸா அவர்கள் மீது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தன்னுடைய மகன் இறந்த செய்தியை சொல்கிறார்கள். அவருக்கு ஒரு ஈட்டிப்பட்டு அந்த போர்க்களத்திலே அவர் மரணித்து விடுகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கத் அலிம்த மௌகிஅ ஹாரிஸா மின் கல்பி, என்னுடைய உள்ளத்தில் ஹாரிஸா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அன்பும் பாசமும் இடமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஃபைன் கான ஃபில் ஜன்னதி லம் அபுக்கி அலைஹி, ஹாரிஸா அவர்கள் சுவர்க்கத்திலே போய் சேருவார்களே ஆக இருந்தால் நான் அழமாட்டேன். அப்படி இல்லை என்று சொன்னால் அதைவிட கவலை எனக்கு வேறு எதுவும் இல்லை அல்லாஹுடைய தூதரே என்று வந்து சொல்கிறார்கள். இந்த போரிலே முதலாக கொல்லப்பட்ட சஹாபியாக இருந்தார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது என்ன சொல்கிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், ஏன் சங்கடப்படுகிறாய்? அஜன்னத்துன் வாஹிதத்துன் ஹிய அன்னஹா ஜினானுன் கதீரா, நீ நினைக்கிறாயா ஒரு சுவர்க்கம்தான் என்று? அவருக்கு பல சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா ஹாரிஸா அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். வ இன்னஹு ஃபில் ஃபிர்தௌஸில் ஆலா, உயர்ந்த ஃபிர்தௌஸில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த உலகத்தை ஒப்பிட்டு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாருக்கு வழங்கப்படுத்தினார்கள். என்ன சொன்னார்கள்? வல காபு கௌசி அஹதிக்கும் மினல் ஜன்னதி ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, ஈட்டியினுடைய 2 முனைகள் இருக்கிறதே அந்த அளவு சுவர்க்கத்தில் இந்த உலகத்தை விட சிறந்தது, மிகவும் பொறுமதியானது என்று சொல்லிவிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹூருல் ஐன் என்கின்ற அந்த பெண் சமுதாயத்தை பற்றி சொன்னார்கள். வலவ் அன்ன இம்ரஅத்தம் மின் நிசாஇ அஹ்லில் ஜன்னதி இத்தலஅத் இலல் அர்தி லஅதாஅத் மா பைனஹா, சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூருன் ஐல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கண்ணழகிகள் இந்த உலகத்தை எட்டி பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள இடைப்பட்ட பகுதியே பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு பிரகாசத்தால் நிறையும் என்று சொன்னார்கள். வல நஸீபுஹா ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, அந்த பெண்கள் அணியக்கூடிய மொக்காடி இருக்கிறது, தலைக்கு போடக்கூடிய அந்த மறைப்பு, அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒப்பிட்டு முதலாக பத்ரிலே கொல்லப்பட்ட அந்த சஹாபியினுடைய தாயாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் சகோதரர்களை இந்த உலகத்தினுடைய யதார்த்தமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படித்தான் நாங்கள் இந்த உலகத்திலே சில விஷயங்களை அனுபவிக்க கிடைத்தாலும் கஷ்டத்தோடு தான் அதை நாங்கள் அனுபவிப்போம், நிறைய இடர்களை சந்திப்போம். சில நேரங்களில் என்ன இவ்வளவுதானா என்கிற ஒரு அலுப்பு கூட நமக்கு வந்துவிடும். அனுபவித்து போகின்ற பொழுது இந்த உலகத்திலேயே ஒரு நிராசை அடையக்கூடிய ஒரு தன்மை உருவாகிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் இந்த உலகத்தை விட நாங்கள் மறுமையை தேர்வு செய்வது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு சொற்ப காலம்தான் நாங்கள் சேர்த்து வைத்ததை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். அதற்கு பிறகு இன்னொரு சமுதாயத்தினர் ஒரு மனிதன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களிலே வந்து அமர்ந்து விடுவான். அது ஹலாலாகவோ அல்லது அனந்தர சொத்துக்களின் மூலமாகவோ எப்படியோ இன்னொருவருடைய கைக்கு அந்த பொருளாதாரம் கடந்து போய்விடும் அல்லது அழிந்து போய்விடும். அல்லாஹுடைய நாட்டப்படி சகோதரர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்க கிடைத்தாலும் கூட அதிலும் பல சிக்கல்களை சிரமங்களை தான் மனிதன் அனுபவிக்கிறான். ஒரு மாதத்திற்கு ஓடி உழைக்கிறான். அந்த மாத சம்பளம் அவனுக்கு கிடைத்த பொழுது அடுத்த மாதத்திற்கு எதை நாங்கள் சேர்த்து வைக்கலாம் என்று யோசிக்கிறான். அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து எதை கட்டலாம் என்று யோசிக்கிறான். எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது, எப்படியான வழிகளின் மூலம் மூலாபாயங்களின் மூலம் பொருளாதாரத்தை சேர்க்கலாம் என்று யோசிக்கிறான். யோசித்து சஞ்சலப்பட்டே அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இப்படி முடியக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக நாம் அலைய வேண்டுமா? அல்லது மறுமையை நாம் தெரிவு செய்ய வேண்டுமா? மறுமையில் இருக்கக்கூடிய சுவர்க்கத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டுமா? சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற அந்த தருவாயில், மரணம் என்கிற அந்த சம்பவம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையிலே ஏறினார்கள்.
ஹதபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சக்ராத்துல் ஹாலுடைய காலம் நெருங்கி கொண்டிருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹுத்பா நிகழ்த்துகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சைக்கினையாக சிலேடையாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்னல்லாஹ ஹய்யர அபுதன் பைன துன்யா வ பைன மா இந்தஹு. ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கம் வேண்டுமா, அவனிடத்தில் இருக்கக்கூடிய நலவு வேண்டுமா, உலகம் வேண்டுமா என்று கேட்டானாம். தேர்வு செய்யுமாறு அவன் அவருக்கு தேர்வு பொருத்தத்தை கொடுத்தானாம். அப்பொழுது அந்த மனிதர் அல்லாஹ்விடம் எது உள்ளதோ அதை தேர்வு செய்து கொண்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா நிகழ்த்துகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். சகோதரர்களை, என்ன காரணத்துக்காக அழுதார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை விட்டும் என்ன செய்ய போகிறார்கள்? பிரிய போகிறார்கள். இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக சகல செல்வாக்குகளோடும் அன்றைக்கு இருந்த ஹலீஃபாவாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா அவனிடத்தில் இருப்பது வேண்டுமா, இந்த உலகம் வேண்டுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை தேர்வு செய்தார்களே, அதை பார்த்து அழுதார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அஜல் நெருங்கிவிட்டதை உணர்ந்து அழுதார்கள். சகோதரர்களே, இந்த அழுகை ஒரு வகையில் பேரின்பம், இன்னொரு வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தேர்வு செய்தார்கள்? உலகம் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை தேர்வு செய்தார்கள். இதை ஒரு பொழுதும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மறுமையின் இன்பம் என்பது கஷ்ட நஷ்டங்களுக்கு அப்பால் பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வ அம்மல்லதீன சுஇது ஃபஃபில் ஜன்னதி ஹாலிதீன ஃபீஹா மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்து. வானம் பூமிகள் எல்லாம் நிலைத்து என்றென்றும் இருப்பதைப் போல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை ஒரு உதாரணமாக சொல்கிறான். வானமும் பூமியும் அழியக்கூடியதுதான் என்றாலும் கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கு ஒரு உதாரணமாக சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் சுவர்க்கத்திற்கு போகிறார்களோ என்றென்றும் நிரந்தரமாக இருக்கும் ஒரு விஷயத்தை போல சுவர்க்கத்தில் நுழைந்து கொண்டவர்கள் என்றென்றும் சுகத்தோடு தான் அவர்கள் இருப்பார்கள். அதாஉன் கைரு மஜ்தூத் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது அருந்து போகாத, இடையில் துண்டித்து விடாத நிரந்தரமான ஒரு கொடையாக மறுமையினாலுடைய அருள் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஹாலிதீன ஃபீஹா அபதா லா யபூன அன்ஹா ஹிவலா. அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், திசை திரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மறுமையினுடைய அந்த சுவர்க்கத்தினுடைய அந்த சுகத்துக்குள் ஒரு மனிதர் நுழைந்து விட்டாரையாக இருந்தால் அந்த பாதையிலிருந்து ஒரு பொழுதும் அவர் விலக மாட்டார். சுகம் என்கிற ஒன்றே தான் அவருக்கு இருக்கும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சில விஷயங்களை அனுபவிப்பதை தடை செய்திருக்கிறான். தங்கம் வெள்ளிகளை ஆண்கள் அணிய முடியாது. அதே போன்று பட்டாடைகளை ஆண்கள் அணிவதை அல்லாஹு தஆலா தடை செய்திருக்கிறான். அதே போன்று திருமண வாழ்க்கையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் மறுமையை நீங்கள் பாருங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் இந்த உலகத்தில் சில விஷயங்களை தடுத்தானோ அதை கொண்டு மறுமை நாளில் அவர்களை கௌரவிக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வெள்ளி பாத்திரத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். வ யுதாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபில்லத்தின். அவர்களிடத்தில் வெள்ளியிலான பாத்திரங்களை கொண்டு அங்கு வரக்கூடியவர்களை கௌரவிக்கக்கூடியவர்கள் விருந்துபசாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். வெள்ளி பாத்திரத்தை சுவர்க்கத்திலே நுழையக்கூடியவர் அனுபவிப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வ யுதாஃபு அலைஹிம் பிஸிஹாஃபின் மின் தஹபின். தங்கத்திலான தட்டுக்களை கொண்டு அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உலகத்தில் வெள்ளியும் தங்கமும் தடை செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை அங்கே அனுபவிப்பதற்கு அனுமதிக்கிறான். அதை கொண்டு அவர்களை கௌரவிக்கிறான். சகோதர சகோதரிகளே, அதனால தான் ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஷ்ரபு ஃபி ஆனியத்தி ذஹபி வல் ஃபில்லா. தங்கத்திலோ அல்லது வெள்ளி பாத்திரத்திலோ நீங்கள் அருந்தாதீர்கள்.
வலா தஅகுலு ஃபீ சிஹாஃபிஹிமா, அதிலே நீங்கள் சாப்பிடவும் செய்யாதீர்கள். ஃபைன்னஹா லஹும் ஃபித் துன்யா, அது காஃபிர்கள் அனுபவிக்கக்கூடியது இந்த உலகத்திலே. வலனா ஃபில் ஆஹிரா, மறுமையில் சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களுக்கு அது தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கம் வெள்ளி இங்கு தடை செய்யப்பட்டாலும் மறுமை நாளில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பாருங்கள். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹபின், அவர்களுக்கு தங்கத்திலான வளையல்கள் அவர்களுக்கு வழங்கப்படும், வளையல்களை கொண்டு அவர்கள் அலங்கரிக்கப்படுவார்கள். வலுலுஆ, முத்துக்களை கொண்டு அலங்கரிக்கப்படுவார்கள். வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அவர்கள் அணியக்கூடிய ஆடை பட்டாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கு உலகத்தில் ஆண் வர்க்கத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையிலே சுகத்தை கொடுக்கிறானா இல்லையா? இங்கு பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் மறுமையில் அதை கொண்டு கௌரவிக்கிறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்வதற்கான சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தப்லுகுல் ஹில்யத்து மினல் முஃமினி ஹைது யப்லுகுல் வுது. ஒரு அடியான் இந்த உலகத்தை எவ்வளோ அதிகமாக வுது செய்கிறானோ அந்த பிரகாசம் அளவுக்கு மறுமை நாளில் அவனுக்கு அலங்காரமாக அலங்கரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த குர்ஆன் வசனங்களில் ஹதீதுகளில் தங்கங்களை கொண்டு வெள்ளிகளை கொண்டு முத்துக்களை கொண்டு அவன் அலங்கரிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறதோ அதே ஹில்லியத்துங்கிற வாசகத்தை இந்த ஹதீதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவிக்கிறார்கள். அதிகம் வுது செய்து தொழக்கூடிய மனிதர்கள் பிரகாசமாக மறுமை நாளில் வருகின்ற பொழுது அதே ஆபரணங்களை கொண்டு அவர்கள் அலங்கரிக்கப்படுவார்கள் என்கிற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஆலியஹும் சியாபு சுந்துசின் ஹுதுர் வ இஸ்தபரக், அவர்கள் மீது 2 வகையான பட்டுக்களை அல்லாஹு தஆலா அவர்கள் மீது போர்த்துவான், அவர்கள் மீது அது இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். முதலாவது வகை பட்டு என்ன? சுந்துசின் ஹுதுர், பச்சை நிறத்திலான பட்டு, மிக மென்மையான பட்டாக இருக்கும். இஸ்தபரக் என்று சொன்னால் மிக தடிப்பமான பட்டாக இருக்கும். இந்த 2 பட்டுக்களை கொண்டும் அல்லாஹு தஆலா அவர்களை சுவர்க்கத்திலே போர்த்துவான் என்று ரசூல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தில் அனுபவிப்பதில் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடை செய்கிறானோ அதை பொறுத்து வாழ்ந்த மக்களுக்கு அதை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கௌரவிக்கிறான். பாருங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு மனிதனுக்கு நல்லடியானுக்கு கிடைக்கக்கூடிய மன வாழ்க்கை சுகத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்? இன்னலில் ஆபிதில் முஃமினி ஃபில் ஜன்னதி லஹைமத்தன் மின் லுஅலுஇன் முஜவ்வஃபத்தின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மூமினான நல்லடியானுக்கு சுவர்க்கத்திலே ஒரு கூடாரம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம் என்று சொன்னால் முஜவ்வஃபா, வேயப்பட்டதாக இருக்கும். எதை கொண்டு வேயப்பட்டதாக இருக்கும்? மின் லுஅலுஇன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முத்தால் வேயப்பட்டதாக இருக்கும். தூலுஹா 60 மீலன், 60 மைல் தூரம் அதனுடைய அளவுக்கு அந்த கூடாரத்தினுடைய அளவு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவனுடைய மன வாழ்க்கை மன சந்தோஷம் எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, லில் ஆபிதில் முஃமினி ஃபீஹா அஹ்லூன, அங்கு மூமினான அடியானுக்கு குடும்பங்கள் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஃபயதூஃபு அலைஹிம் லா யரா பஅதுஹும் பஅலா, ஒவ்வொருவரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள், ஆனால் ஒருவர் இன்னொருவரை பார்த்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வகதாலிக ஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஐன், ஹூருன் ஐனை கொண்டு நாங்களே அவர்களுக்கு மனம் முடித்து வைப்போம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சுகங்கள் எல்லாம் மறுமையில் கிடைக்கின்றன. மது இந்த உலகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அல் குர்ஆனை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் மதுவை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல விதங்களிலே சொல்கிறான். ஆச்சரியமாக சொல்வதை நீங்கள் பாருங்கள்.
ஒரு இடத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, சூரா முஹம்மதில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, மதுவை நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லவில்லை, ஆறுகளாக வழங்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வ அன்ஹாரும் மின் ஹம்ரின், ஆறுகளால் ஓடக்கூடிய மதுவை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாங்கள் பொறுமையாக வாழ்ந்தால், அல்லாஹ் தடை செய்ததை விட்டும் நாங்கள் தடை செய்து வாழ்வோமேயாக இருந்தால், மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை கொண்டு மனிதனை சுகம் அனுபவிக்க செய்கிறான். ஆக இந்த உலகத்தில் கொஞ்சம் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடை செய்கிறானோ, எதையெல்லாம் ஹராமாக ஆக்குகிறானோ, எதையெல்லாம் மனக்கட்டுப்பாடோடு வாழச் சொல்கிறானோ, அப்படி மனக்கட்டுப்பாடு வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் நிரப்பமாக கொடுப்பான் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் மறுமையில் அனுபவிப்பதற்கும் இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவிப்பது கொண்டிருக்கக்கூடிய இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. அதனுடைய தன்மையில் வேறுபாடு இருக்கிறது, அதனுடைய அளவில் வேறுபாடு இருக்கிறது, அதனுடைய டேஸ்டில் ஃப்ளேவரில் வேறுபாடு இருக்கிறது. ஒரே மாதிரியான வார்த்தை இருந்தாலும் மறுமையில் இருப்பது முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியதற்கு முழுமையான மாற்றமான தன்மையில் தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடியதற்கும் மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அனுபவிக்க தருவதற்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பெயர்கள் ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய தன்மையில், அதனுடைய அழகில், அதனுடைய வனப்பில், அதனுடைய குவாலிட்டியில், அதனுடைய ருசியில் எல்லாவற்றிலையுமே வித்தியாசம் இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாருங்கள், நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதுவை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்ற பொழுது அதனுடைய ஃப்ளேவரை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்லி அல்லாஹ் பாவிக்கிறான்? மின் மஈனின் பைலா, வெண்மை நிறமான ஊற்றிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். லெzzத்தின் லிஷாரிபீன், அதை அருந்தக்கூடியவர்களுக்கு அது ருசியானதாக இருக்கும். லா ஃபீஹா கவுலுன் வலாஹும் அன்ஹா யுன்ஸஃபூன், அதில் எந்த மயக்கமும் வராது, எந்த தெளிவின்மையும் அதிலே ஏற்படாது. அதை அருந்தக்கூடியவர்கள் இன்பம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதனுடைய ஃப்ளேவரை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் பாருங்கள், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது மிக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். சாப்பாடு, மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு, இந்த உலகத்தில் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் மறுமையிலும் கிடைப்பதாக ஹதீஸில் வருகிறது, குர்ஆனில் வருகிறது. ஆனால் இந்த உலகத்தினுடைய டேஸ்ட்டும் மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த உணவினுடைய டேஸ்ட்டும் முழுக்க முழுக்க வித்தியாசமானதாக இருக்கும். சில நேரம் நாங்கள் எதை அற்பமானதாக கருதுவோமோ, மறுமை நாளில் சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிற வகையில் அல்லாஹு தஆலா அதை ஏற்பாடு செய்து வைத்திருப்பான். ஒரு யஹூதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி பல கேள்விகளை கேட்கிறார். இந்த உலகம் வேறு ஒரு உலகமாக பிரட்டப்பட்டால் என்ன நடக்கும்? இப்படியான கேள்வி, மறுமை சம்பந்தமான கேள்விகள் யஹூதி கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் சிரித்து கொண்டே பதில் சொன்னார்கள். இந்த உலகம் யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி, இந்த பூமி வேறொரு பூமியாக மாற்றப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹும் ஃபில் ظுல்மத்தி தூனல் ஜிஸ்ரி என்றார்கள். மனிதர்கள் எல்லாம் இருட்டில் ஆகி விடுவார்கள். ஜிஸ்ர் என்கிற பாலத்துக்கு பக்கத்தில் எல்லோரும் ஒன்று கூட்டப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க கேட்க பதிலளித்து கொண்டே இருந்தார்கள். மீண்டும் கேட்டான், அப்படி என்றால் அந்த பாலத்தினூடாக யாரெல்லாம் வேகமாக கடந்து செல்வார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுகரா உல் முஹாஜிரீன், முஹாஜிர்களில் ஏழைகள் அந்த பாலத்தை அவசரமாக கடந்து செல்வார்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனுக்குடன் பதில் சொன்னார்கள். ரசூலுல்லாவை இன்னும் டெஸ்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹிபர், அவர் யஹூதிசத்தில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு சமய தலைவராக இருந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்டு ரசூலுல்லாவுக்கே உணர்த்தலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்றுதான்,
முதலாக சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய கூட்டத்தாருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கௌரவிக்கிற வகையில் என்ன சாப்பாட்டை கொடுப்பான் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹத்தா பதத் நவாஜிதுஹு. இந்த கேள்வியை கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் புன்முறுவல் பூத்தார்கள். சிரித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உஹ்பிருக பி இதாமிஹிம், அவருடைய சாப்பாட்டில் அவர்கள் என்ன கறியை அவர்கள் யூஸ் பண்ணுவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கேட்ட கேள்விக்கு மேலால் அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதாமுஹும் பாலாமு வனூனுன், அவர்களுடைய சாப்பாட்டில் அவர்கள் சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த கறி என்னவென்று கேட்டால் பாலாம் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, அதாவது ஆண் மாட்டுக்கு சொல்வாள் மிக ருசிகரமான, இந்த உலகத்தில் சாப்பிடுகின்ற பொழுது அந்த ஆண் மாட்டில் எந்த பார்ட்ஸை எடுத்து அவர்கள் சாப்பிட்டால் மிக டேஸ்டானதாக இருக்குமோ அந்த பார்ட்ஸை அவர்கள் சாப்பிடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அதை சொல்கிறார்கள். அதாவது அந்த காளை மாட்டினுடைய, அதாவது ஆண் மாட்டினுடைய அந்த இறைச்சி அவர்களுக்கு சாப்பாடாக வழங்கப்படும். வனூனுன், நூன் என்று சொன்னால் சகோதரர்களே மீனுக்கு சொல்வார்கள், ஹூத் என்று சொல்வார்கள். அதாவது இறைச்சியும், மாட்டு இறைச்சியும் ஆண் மாட்டு இறைச்சியும் அதே போன்று அவர்களுக்கு மீனும் அவர்களுக்கு சாப்பாடாக வழங்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த மீனிலும் இன்னொரு வகையான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், யஅகுலு மின் ஸாயிததி கப்திஹா, மீனுடைய அந்த ஈரல் இருக்கிறதே அந்த ஈரல் பகுதியில் இருக்கக்கூடிய மேலதிகமானது என்று சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் சொல்லுவோமே சினை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சினைங்கிற ஒரு பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், யஅகுலு மின் ஸாயிததி கப்திஹா, அதனுடைய ஈரலில் இருக்கக்கூடிய மேல் பகுதி, அந்த அதிகமான அந்த பகுதியை எடுத்து அவர்களுக்கு சாப்பாடாக வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இது யார் சாப்பிடுவாங்க தெரியுமா? முதலாக சொர்க்கத்துக்கு வாரவங்க. அந்த முதலாக சொர்க்கத்துக்கு வாரவங்களுக்கு நமக்கு பரிச்சயமான பாசையில் தான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஆண் மாட்டினுடைய இறைச்சி என்று சொல்கிறார்கள், மீன் என்று சொல்கிறார்கள், மீனுடைய ஈரலில் இருக்கக்கூடிய அந்த சினை பகுதி என்று சொல்கிறார்கள். இது அவர்களுக்கு வழங்கப்படும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய சொல்தான், இந்த உலகத்தில் பரிச்சயமான சொல்தான். ஆனால் சுவர்க்கத்தில் விசேடமாக முதலாக நுழைவார்களே அவர்களுக்கு விருந்தளிப்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சாப்பாட்டை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அதனுடைய டேஸ்ட்டும் அதனுடைய இன்பமும் இந்த உலகத்திற்கு ஈடாகாத சகோதரர்களே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? இதை யார் சாப்பிடுவாங்க என்று சொன்னால் 70,000 பேர் முதலாக சுவர்க்கம் நுழைகின்ற பொழுது அவங்க சாப்பிடுவாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றில் சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த முதலாவது கூட்டத்தினுடைய எண்ணிக்கை 70,000 பேர்களாக இருக்கலாம். அல்லது இந்த உலகத்தில் ஷிர்க் செய்யாமல், சகுனம் பார்க்காமல், குறி பார்க்காமல் எவர்களெல்லாம் தங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எதுகுலூனல் ஜன்னத்தை, இந்த சுவர்க்கத்தில் கேள்வி கணக்கில்லாமல் நுழைவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ஹதீதின் படி உள்ள 70,000 பேர்களாக கூட இருக்கலாம். எப்படியும் நுழையக்கூடிய அந்த முதலான 70,000 அந்த சுவர்க்கத்தின் முதலாவது ஜும்ராவுக்கு, முதலாவது அந்த கூட்டத்தாருக்கெல்லாம் இந்த உணவை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்ட சொற்கள் தான் சகோதரர்களே. ஆனால் ஒரு பொழுதும் மறுமையினுடைய சுகத்தை கொண்டு நாங்கள் ஈடு செய்ய முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது சில இடங்களில் பொதுவாகவே சொல்லிவிடுவான், வஃபாக்கிஹத்தம் மிம்மா யதஹய்யருன், விரும்பிய பழத்தை சாப்பிடலாம். வஃபாக்கிஹத்தன் மிம்மா யதஹய்யருன், என்ன பழம் வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நீங்கள் விரும்பியதை சாப்பிட்டு கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று பாருங்கள், பறவையினுடைய இறைச்சியை சொல்கின்ற பொழுது அங்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் விரும்பியதை சாப்பிட்டு கொள்ளலாம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வலஹ்மி தைரிம் மிம்மா யஷ்தஹூன், உள்ளம் எதை நோக்கி ஏங்குகிறதோ, உள்ளம் எதை நோக்கி ஹவா என்கிற ஆசையோடு அலைகிறதோ
அந்த பறவையினுடைய இறைச்சி விருப்பமானதெல்லாம் அவர்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். நீங்கள் எதையெல்லாம் ஆர்டர் பண்ணுகிறீர்கள், வலக்கும் ஃபிஹா மா தத்தஊன், எதை ஆர்டர் பண்ணுகிறீர்களோ அதெல்லாம் உங்களிடத்தில் வந்துவிடும் அப்பா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். குதூபுஹா தானியா வதுல்லிலத் குதூபுஹா தானியா, நீங்கள் விரும்புகிற பொழுது அதுவே தானாக உங்களுக்கு அருகாமையில் வந்து தாளிட்டு கொள்ளும், நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். இதை எல்லாவற்றையும் சேர்த்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி சொல்கிறான், உலகத்து சாப்பாட்டையும் மறுமை சாப்பாட்டையும் நீங்கள் ஒப்பிட்டு விடாதீர்கள். அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே சொல்லுகின்ற பொழுது வ உத்தூபிஹி முத்தஷாபிஹா, ஒரே மாதிரியான பழங்கள் மாதிரி தான் அவர்களுக்கு தெரியும். குல்லமா ருசிகு மின்ஹா மின் சமரத்தின் ரிஸ்கன், அவர்களுக்கு பழத்திலிருந்து ஒரு ரிஸ்க்கு வழங்கப்படும் பொழுதெல்லாம், ஷேர் பண்ணப்படும் பொழுதெல்லாம் அவங்க நினைப்பாங்க என்ன அதே மாதிரியான அந்த பார்வையோடு இருக்கிறது, ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கிறது என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அதனுடைய டேஸ்ட்டும் அதனுடைய தன்மையும் வேறு வேறானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் நீங்கள் அல் குர்ஆனில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் சகோதர சகோதரிகளே, இந்த உணவுக்காக என்று மாத்திரம் பல இடங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பலவிதமான வார்த்தைகளை பாவிக்கிறான். பாருங்கள், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், உக்குலுஹா தாயிமுன், நீங்கள் ஒரு சாப்பாட்டை சுவர்க்கத்திலே சுவைத்து விட்டால் அதனுடைய ருசி உங்களை விட்டு போகவே போகாது. உக்குலுஹா தாயிமுன், அதனுடைய டேஸ்ட் சாப்பிட்டால் நிரந்தரமானதாக இருக்கும். இந்த உலகத்திலே சாப்பிடுவோம், ஒரு ஃப்ளேவர் நம்முடைய நாக்கிலே ருசிப்படுகிறது என்றால் சொற்ப கணங்களில் அது மறந்து போய்விடும் அல்லது தகிட்டிவிடும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவிப்பது போல அல்ல மறுமையில் நீங்கள் அனுபவிப்பது, நீங்கள் ஒன்றை நீங்கள் ருசித்து விட்டால் உக்குலுஹா தாயிமுன். இன்னொரு ஃப்ளேவரை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், என்னது, மிஸாஜுஹு மின் தஸ்னீம், தஸ்னீம் என்கிற நீரோடையிலிருந்து எடுக்கப்பட்ட மிஸாஜ். மிஸாஜ் என்று சொன்னால் என்ன, கலவைக்கு சொல்லுவார்கள். மஸஜ என்று சொன்னால் ஒன்றை இன்னொன்றில் போட்டு கலந்து எடுக்கிற ஃப்ளேவருக்கு சொல்லுவார்கள். பல விஷயங்களை கலந்து ஒரு நல்ல ஒரு ருசியை வெளியிலே ஏற்படுத்துவது, இதற்கு சொல்லுவார்கள் மிஸாஜ் என்று சொல்லுவார்கள். தஸ்னீம் என்ற சொல் எதிலிருந்து வந்திருக்கிறது என்றால் உயரமான இடம் என்று சொல்லுவார்கள். இந்த சொல்லினுடைய பிளப்பு இது எதில் இருந்து உருவான சொல் என்று சொன்னால் உயரம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்தது தான் தஸ்னீம் என்ற சொல். அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், உயரமான இடத்திலிருந்து வழிந்து வரக்கூடிய தஸ்னீம் என்கிற மதுரமான தூய்மையான நீரூற்றிலிருந்து கலந்து எடுக்கப்பட்ட பானம் அவர்களுக்கு குடிபானமாக வழங்கப்படும். உயர்ந்த இடத்திலிருந்து வரக்கூடியது மதுரமானதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா இன்னொரு டேஸ்ட்டை கலவை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு கலவை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் சகோதர சகோதரிகளே, ரஹீக்கிம் மஹ்தூம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரஹீக் என்பது சிர்ஃப், சிர்ஃப் என்று சொல்வார். சிர்ஃப் என்று சொன்னால் ஆக பியூரானதுக்கு சொல்வார்கள். எதுவெல்லாம் எந்த கலப்படமும் இல்லாமல் ஆக பியூராக இருக்கிறதோ அதற்கு ரஹீக் என்று சொல்லுவார்கள். அது யாருமே உடைத்து ருசி பார்த்திருக்க மாட்டார்கள், யாருடைய கையும் அது பட்டிருக்காது. மஹ்தூம், சீல் வைக்கப்பட்டு யாருடைய ஆதிக்கத்துக்கும் கூழும் உட்படாத வகையில் கலவை இல்லாமல் சிர்ஃபாக வரும், ரொம்ப தூய்மையானதாக வரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு கலவை அல்லாஹ் சொல்வதை பாருங்கள் சகோதர சகோதரிகள். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், வயுஸ்கௌன ஃபீஹா கஅஸன் கான மிஸாஜுஹா ஜஞ்சபீலா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஜஞ்சபீல் என்று சொன்னால் என்ன, இஞ்சி, இஞ்சியினுடைய மிஸாஜ். முதலாவது வந்த மிஸாஜ் என்ன, மிஸாஜுஹு மின் தஸ்னீம். இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தஆலா எதை மிஸாஜ் என்று சொல்கிறான், ஜஞ்சபீல் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த கலவைகளெல்லாம் நாளை மறுமை நாளில் வழங்கப்படும். இதை ஆர்வமாக நீங்கள் சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் சகோதர சகோதரிகளே, இந்த மறுமையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நாங்கள் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நாங்கள் உலகத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது வருகிறது. ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் சுட்டி காட்டுகிறேன். மறுமை நாளில் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகம் இருக்கிறது, அது இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டது. இந்த உலகத்தில் நாங்கள் கற்பனை செய்ததற்கு அப்பாற்பட்டது. இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது நம்முடைய வாயினால் மொழியக்கூடிய சொற்கள். ஜஞ்சபீல் அடிக்கடி நாங்கள் சொல்லக்கூடிய சொல், ஹூத்தி என்பது அடிக்கடி நாங்கள் சொல்லக்கூடிய சொல்.
இந்த சொற்களை எல்லாம் நாங்கள் உலகத்தை வைத்து புரிந்து கொள்கிறோம். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சுவர்க்கத்திலே சில சுகங்கள் கிடைக்கும், அது மனித கற்பனை எட்டாத சுகம், நாங்கள் கேள்விப்படாத சுகம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான் அதிகமான இடங்களில். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இளமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இளமை என்பது நுழையக்கூடியவர்களுக்கும் இளமையானதாக இருக்கும், அதே போன்று நமக்கு கிடைக்கக்கூடியதும் இளமையானதாக இருக்கும், எல்லாமே இளமையானதாகவே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீதுகளிலும் சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹூருல் ஐன் பெண்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அபுகாரன் ஒருபன் அத்ராபா, சம வயதுடையவர்களாக இருப்பார்கள், இள வயதுடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கம்சாலில் லுஇல் மக்னூன், மூடி ஒரு சிப்பிக்குள் மூடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்துக்களை போன்று இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது கன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான், அவர்கள் முத்துக்கள் போன்றும் மரகதங்கள் போன்றும் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று சுவர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இள வயதுடையவர்கள் தங்கத்தட்டுக்களையும் வெள்ளித்தட்டுக்களையும் ஏந்தி கொண்டு வருவார்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது அங்கேயும் இளமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? வயதூஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லது, நிரந்தரமான இள வயது. இந்த இளமைங்கிறது சகோதர சகோதரிகளை மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் வயது ஏற ஏற நமக்கு முதிர்ச்சி என்பது வந்து கொண்டே இருக்கிறது. சாதாரணமாக 30 வயதை தாண்டிவிட்டால் அதற்கு பிறகு நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது தேய்மானத்தை நோக்கி போகிறது. 40 வயதை நாங்கள் தாண்டி விடுவோமையாக இருந்தால் அதற்கு பிறகு தாண்டக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய மரணத்துக்கான சமிக்ஞையாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் மரணத்துக்கான சமிக்ஞை தான். ஆனால் வயது கூட கூட மரணம் என்கிற ஒரு சமிக்ஞை நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? வில்தானுன் முஹல்லதூன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இதா ரஅய்தஹும் ஹஸிப்தஹும் லுஅன் மன்சூரா, முத்துக்களை நீங்கள் இப்படி எடுத்து தூவி விட்டால் அந்த முத்துக்கள் அங்கும் இங்குமாக பரவி மின்னிக்கொண்டிருப்பதை போல அந்த இள வயதிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் பார்த்தால் அங்கு பரவி இருக்கக்கூடிய முத்துக்களை போன்று அவர்கள் ஜொலிப்பார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் நம்பினால் நாளை மறுமை நாளில் நிச்சயமாக சத்தியமாக இந்த சுவர்க்கம் அவனுக்கு உண்டு என்பதை சகோதர சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், மறுமை நாளினுடைய கட்டிடங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது இமேஜினேஷனுக்கு அப்பால் பட்ட வகையில் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், கற்பனைக்கெல்லாம் அப்பால் பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள்? அல் ஜன்னத்து பினாஉஹா லபினத்தும் மின் ஃபில்லா, சொர்க்கத்து கட்டிடம் எப்படி இருக்கும் என்றால் அதனுடைய ஒரு கல்லு வெள்ளி, லபினத்தும் மின் தஹபின், அதனுடைய இன்னொரு கல் அடுக்கடுக்காக வைத்து கட்டக்கூடிய லபினா என்று சொன்னால் நாங்கள் கட்டிடக்கூடிய அந்த கட்டுக்களுக்காக வைக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களுக்கு சொல்லுவார்கள் லபினா என்று சொல்லுவார்கள். ஒரு கல் எப்படி இருக்குமாம்? லபினத்தும் மின் ஃபில்லா. இன்னொரு கல் எப்படி இருக்கும் என்றால் வலபினத்தும் மின் தஹபின் ஒமிலாத்துஹல் மிஸ்கு, அதில் பூசப்பட்டிருக்கக்கூடிய பெயிண்ட் அது எப்படி இருக்கும் என்றால் அல் மிஸ்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். கஸ்தூரி என்று சொல்கிறார்கள். கஸ்தூரி என்று மட்டும் சொல்லாமல் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்கள். அல் மிஸ்குல் அத்ஃபரு என்று சொல்கிறார்கள். அத்ஃபரு என்று சொன்னால் என்ன? மானினுடைய அந்த காது பகுதியிலிருந்து பெறக்கூடிய மனம் வீசக்கூடிய அந்த பகுதிக்கு அதுஃபர் என்று சொல்வார்கள். ஆகவுமே மிக உயர்ந்த வாசனை, அதுக்கு தான் அதுஃபர் என்று சொல்வது. ஆக அந்த கட்டிடம் எப்படி பூசப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அல் மிஸ்குல் அதுஃபரு, அதுஃபர் என்கிற வகையை சார்ந்த மிஸ்கை கொண்டு அந்த கட்டிடம் பூசப்பட்டிருக்கும். முத்துக்களாலும் மரகதங்களாலும்
பொடிக்கற்களாக நிரப்பப்பட்டிருக்கும். வதுர்பத்துஹ ஸஅஃபரான், அதனுடைய மண் எதாக இருக்கும் என்றால் குங்குமமாக இருக்கும். மை யதுகுலுஹா யன்அம் லா யபஸ், அதுக்குள் யார் நுழைகிறாரோ சுகம் சுகம் சுகம்தான், ஒருபொழுதும் கவலை என்பதே கிடையாது. வயஹ்லுது லா யமுத், அந்த கட்டிடத்துக்குள் நுழைந்து விட்டால் நிரந்தர வாழ்க்கையை தவிர மரணம் என்பது கிடையாது. லா தப்லா சியாபுஹும் வலா யஃப்னா ஷபாபுஹும், அவர்கள் அணியக்கூடிய ஆடை இத்து போகாது, அவர்களுடைய வாலிபம் இல்லாமல் போகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். கற்பனைக்கு அப்பால் பட்ட ஒன்றா இல்லையா? ஒரு கல் வெள்ளி, ஒரு கல் என்பது தங்கத்தினாலாக இருக்கிறது என்று சொன்னால், முழு கட்டிடங்களும் முத்துக்களாலும் மரகதங்களாலும் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மூமின் இதை நம்பியே ஆக வேண்டும். இது கற்பனைக்கு அப்பாற்பட்ட சுகம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நிச்சயமாக தருவான் என்கிற நம்பிக்கை அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பைனமா நஹ்னு இன்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் கண்ட கனவை எங்களுக்கு சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? பைனமா அன நாயிமுன் ரஅய்துனி ஃபில் ஜன்னதி, நான் கனவில் சுவர்க்கத்தில் என்னை நானே வீற்றிருக்க கண்டேன். அப்பொழுது ஃபஇதம் ரஅத்துன், அங்கே ஒரு பெண்மணியை நான் கண்டேன். ததவல்லஉ, அந்த பெண்மணி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இல ஜானிபி கஸ்ரின், அங்கே பிரம்மாண்டமான ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டைக்கு அருகாமையிலே ஒரு பெண்மணி தன்னை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்பொழுது நான் என்னை அழைத்து சென்றவரிடத்திலே கேட்டேன், ஃபகுல்து லிமன் ஹாதல் கஸ்ரு, இந்த கோட்டை யாருக்கு சொந்தமானது என்று நான் கேட்டேன். ஃபகால், அப்பொழுது என்னை அழைத்து சென்றவர்கள் எனக்கு சொன்னார்கள், லி உமர இப்னில் ஹத்தாப், இந்த கோட்டை யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால் உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்களுக்கு சொந்தமானது என்று சொன்னவுடன், உமர் இப்னு ஹத்தாப் அவர்களுக்கு சொந்தமானது என்பதை ரசூலுல்லாஹ் அறிந்த பொழுது கேட்ட பொழுது அவர்களுடைய ரோஷத்தை எண்ணிக்கொண்டு நான் அதற்குள் போகாமல் திரும்ப வந்துவிட்டேன் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இந்த நற்செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் போய் செல்வதை பார்த்து நான் ரோஷப்படுவேனா? நீங்கள் அந்த கோட்டைக்குள் நுழைவதை பார்த்து நான் கோபப்படுவேனா என்று சொல்லிக்கொண்டே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகம் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல ஒரு அழகான ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீற்றிருக்கின்ற பொழுது அத்தா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வருகின்ற பொழுது அந்த வீட்டின் அருகாமையில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த வீட்டினுடைய அருகாமையில் யார் இருக்கிறார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துவிட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் இறை தூதரே, ஹாதிஹி ஹதீஜா, இதோ இருக்கிறாரே இந்த ஹதீஜா, கத் அத்தத் மஅஹா இனாஉன் ஃபீஹி இதாமுன், அவருடைய கையில் ஒரு கோப்பை இருக்கிறது, அதில் நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி ஒரு கறி இருக்கிறது, அவு தாமுன் அவு ஷராபுன், ஏதோ சாப்பாடு குடிபானம் இருக்கிறது. ஃபைதாஹிய, அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் காட்சிப்படுத்திவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஹதீஜா அவர்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து அந்த பெண்மணிக்கு சலாம் எத்தி வைப்பதாக சொல்லுங்கள், சுபஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக மறுமை நாளில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சுப சோபனத்தை சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னதி மின் கஸபின், ஒரு முத்துக்களாலான பெரிய பிரமாண்டமான கோட்டை ஹதீஜா அவர்களுக்காக சுவர்க்கத்திலே உண்டு என்கிற நற்செய்தியையும் சேர்த்து சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த
கோட்டையில் லா சஹப ஃபீஹி வலா நசப, எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் இருக்காது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹுக்கு பொருளாதார உதவி செய்தார்கள். இந்த தாவா இஸ்லாமிய பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி கொண்டிருந்த காலப்பகுதியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பதட்டப்பட்ட பொழுது ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கடுமையான ஒரு ஆதரவாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோட்டை உள்ளதாக அந்த செய்தியை ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்லுமாறு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாமே சகோதர சகோதரிகளே கற்பனைக்கு அல்பால்பட்ட சுகமாக இருக்கிறது. பாருங்கள், ஏற்கனவே நான் சில சாப்பாடுகளை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கற்பனைக்கு எட்டாத வகையில் சில சாப்பாடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி ரஅய்து ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே நான் பார்த்தேன். எதை பார்த்தேன் என்று சொன்னால் உன்கூதன், அதாவது கொலைகள் என்று சொல்வார்களே, வாழை கொலை, இதே மாதிரி ஒவ்வொரு கொலைகள் இருக்கும், பழங்களுக்குரிய அந்த கொலைகள். இதை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், வலவ் அகல்துஹு, அதை நான் எடுத்திருந்தால், அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பழத்தினுடைய அந்த கொலைகளை நான் எடுத்திருந்தால் லஅகல்தும் மின்ஹு மா பக்கியத் துன்யா, இந்த உலகம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் கூட நீங்கள் சாப்பிட்டு அதை நீங்கள் முடித்தாலும் அது ஒரு காலம் முடியாது. நீங்கள் இந்த உலகம் அழியிற வரைக்கும் அந்த ஒரு கொலையிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே சகோதரிகளே, அதற்கே இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான அளவு இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடியது எத்தனையோ வகையான உணவுகள் அளவுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஒரே ஒரு கொலையில் இருந்து உலகம் அழியிற வரைக்கும் சாப்பிட முடியும் என்று சொன்னால் இது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல செய்தியை நம்முடைய உள்ளத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதையும் ரசூலுல்லாஹ் ஆச்சரியமாக வித்தியாசமாக சொன்னார்களா இல்லையா? நமக்கு தெரிந்த ஹதீஸில் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இன்ன அஹ்லல் ஜன்னதி யகுலூன ஃபீஹா வ யஷ்ரபூன், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திலே சாப்பிடுவார்கள், குடிபானங்களை அருந்துவார்கள். வலா யத்ஃபலூன வலா யபூலூன வலா யதகவ்வதூன வலா யம்தஹிதூன, அவர்கள் எந்த இயற்கை தேவையும் அவர்கள் கழிக்க மாட்டார்கள், சளி போன்ற கழிவுகளை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள், இயற்கை தேவைகளை அவர்கள் கழிக்க மாட்டார்கள். சாப்பிடுவதன் மூலம் அந்த தேவை அவர்களுக்கு வராது. இது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இல்லையா? நம்முடைய உலக வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த ஹதீதுகளெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இதை நம்பி நீங்கள் செயற்பட்டால் நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தயார் செய்து வைக்கிறான். அப்போ சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நமக்கு வர சாதாரணமான மனிதனுக்கு உலகத்தோடு ஒப்பிட்டால் வரக்கூடிய சந்தேகம், அதே சந்தேகத்தை ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபமா பாலு தாம், அப்படி என்றால் சாப்பாடு எங்கே போகும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறார், ஜுஷா உன் ஒரஷ்ஹுன் கரஷ்ஹில் மிஸ்கி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒரு ஏப்பமாக வெளியே வரும் அல்லது வியர்வையாக வெளியே வரும். அந்த வியர்வை கூட கஸ்தூரி மனம் கமலக்கூடியதாக இருக்கும். யுல்ஹமூன தஸ்பீஹ, அவர்கள் ஏப்பம் விடுகின்ற பொழுது, அதே மாதிரி உடலில் வேர்வை வருகின்ற பொழுது ஒரு தஸ்பீஹை அல்லாஹு தஆலா இல்ஹாமாக உணர்த்துவானாம். யுல்ஹமூன என்று சொன்னால் என்ன? அவர்களுக்குள் அல்லாஹ் உணர்த்துவான். எதை? தஸ்பீகை. அப்போ அந்த சாப்பாடு ஜீரணம் அடைகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தஸ்பீகை அவர்கள் உணர்ந்த நிலையில் அந்த சாப்பாடு ஜீரணம் அடையும் வியர்வையாக அவர்களுடைய வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய ஏப்பமாக இருக்கும். அது கூட கஸ்தூரி மனம் கமலக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இதை நம்பினால் நாளை மறுமை நாளில் சுவர்க்கம் உண்டு என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கற்பனைக்கு அப்பாற்பட்ட இன்னொரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சுவர்க்கத்து தோட்டங்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்து தோட்டத்தை வர்ணிக்கிறார்கள்.
அதிலே ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன, இன்ன ஃபில் ஜன்னதி லஷஜரா, சுவர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது, யசீருர் ராகிபு ஃபீ லில்லிஹா, அந்த மரத்தினுடைய நிழலில் பிரயாணம் செய்யக்கூடியவர் பிரயாணம் செய்வார். அந்த நிழல் அவரை எவ்வளவு தூரத்துக்கு பின்தொடரும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மியத் ஆமீன், 100 வருடங்கள் அவன் பிரயாணம் செய்தாலும் லா யக்தஉஹா, அந்த நிழலை அவன் தாண்ட முடியாது. 100 வருடம் அந்த மரத்துக்கு கீழால் அவன் பிரயாணம் செய்கிறான். மியத் ஆமீன், 100 வருடம் அவன் அதற்கு கீழால் பிரயாணம் செய்தாலும் லா யக்தஉஹா, அந்த நிழலை அவன் தாண்ட மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே. அதனால தான் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்தால் மறுமையில் நாங்கள் விரும்புகிறபடி வாழலாம். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய குடும்பம் வேண்டுமா, குடும்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். தன்னுடைய அனைத்து விதமான சந்தோஷத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணப்படுத்துகிறான். எங்கே? சுவர்க்கத்தில். இந்த உலகத்தில் சுகங்கள் பரிபூர்ணப்படுத்தப்பட மாட்டாது, மறுமையில் மாத்திரம்தான் அவை பரிபூர்ணப்படுத்தப்படும் என்பதை அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகள் எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் ரசூலுல்லாஹ் பொதுவாக முத்தாய்ப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இவ்வளவு ஹதீதுகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு ஹதீதிலே ரசூலுல்லாஹ் சுருக்குகிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்? அல்லாஹ் சொல்வதாக, அஅதத்து லி இபாதிய ஸாலிஹீன், என்னுடைய சாலிஹான நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். மலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிடாத, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் ஊசலாடி விடாத சுகத்தை நாம் அந்த சுவர்க்கத்திலே வைத்திருக்கிறோம். கால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீதை கேட்டவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்ஷித்தும் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். ஃபலா தஅலமு நஃப்சும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி ஆயுனின், இந்த சுவர்க்கத்தில் கண்குளிர்ச்சி தரக்கூடிய அந்த சுகத்தை ஃபலா தஅலமு நஃப்ஸ், எந்த ஆத்மாவும் இந்த உலகத்திலே புரிந்து கொள்ள முடியாது. மறுமை நாளில் யாரெல்லாம் நல்லறம் செய்து கொண்டு போகிறார்களோ அவர்கள் மாத்திரமே அனுபவிப்பார்கள். அப்படியான ஒரு சுகத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே கொடுப்பான் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது எல்லாவற்றையும் சொல்வதானால் பல நேரங்கள் ஆகும். ஆனாலும் இந்த பயானில் நாங்கள் பெறக்கூடிய பாடம் என்னவென்றால், இந்த உலகம் அற்பமானது அற்பமானது அற்பமானது. இந்த உலகத்தின் அலங்காரங்கள், கட்டிடங்கள், இங்கு கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்கள், இங்கு நாம் பார்க்கக்கூடிய ஆடம்பரமான சாப்பாடுகள், விலை உயர்ந்த ஆடைகள், விலை உயர்ந்த சாப்பாடுகள், இதெல்லாமே நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாத்திக உலகில் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை பற்றிய பெருமதி ஒரு காலமும் நம்முடைய உள்ளத்தை விட்டு போய்விடக்கூடாது. எப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் சரி, களியாட்டங்கள் நிறைந்த, ஷைத்தானுடைய அனைத்து தோழர்களும் நிறைந்திருக்கக்கூடிய, அனைத்து கூத்துக்களும் ஷைத்தானுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த உலகத்திலே நிறைந்திருந்தாலும் மறுமையை நோக்கி வாழக்கூடியவனுக்கு மறுமைதான் பெரிதாக தெரியும். இந்த உலகம் ரொம்ப அற்பமானது, இந்த உலகம் மிக வேகமாக போய் முடியக்கூடியது. நமக்கு முன்னால் மறுமை என்கிற மரணம் என்கிற கூலி காத்து கொண்டே இருக்கிறது. நாம் மரணத்தை தேடி ஓடாவிட்டாலும் மரணம் நம்மை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சுவர்க்கத்தோடு இணைத்து புரிந்து கொண்டால் ஈமான் அதிகரிக்கும். எந்த ஷைத்தானும் எங்களை வழிகெடுக்க மாட்டான். எங்களுடைய தஹஜ்ஜத் தொழுகை எல்லாமே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.